Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல நமக்கு 5500 rupees அப்படிங்கிறது பர்சனல் லோன் எலிஜிபிள் கிடைச்சிருக்கு. அதுவும் 12 months EMI ல. மற்றபடி இந்த அப்ளிகேஷன்ல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பொறுத்தவரையிலும் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளா தான் இருக்கு. தென் இதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான லோன் சம்மந்தமான டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்ஸஸில் இன்னொரு டைம் அந்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் லோன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் லோன் அப்ரூவலை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகே கைஸ், இந்த கிஸ்த் அப்ளிகேஷனில் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் ரீசெண்ட் டைமில் இந்த அப்ளிகேஷனில் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே இல்லை. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் ரிங் அப்ளிகேஷனும் இந்த அப்ளிகேஷனையும் மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெர்ஜுக்கு அப்புறமா நாம் ரிங் அண்ட் கிஸ்த் அப்ளிகேஷனில் ரெண்டில் அப்ளை பண்ணாலுமே எனக்கு பர்சனல் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் 5500 rupees அப்படிங்கிறது கிஸ்த் அப்ளிகேஷனில் நமக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கிடைச்ச லோன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனில் நமக்கு இப்போ 5500 rupees அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 454 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 5046 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 36% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாம் 12 monthsக்கு மந்த்லி 553 ரூபாய் அப்படிங்கிறது இஎம்ஐ அமௌண்ட்டாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஒட்டுமொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது 6636 ரூபாய் நம்ம டோட்டல் அமௌண்ட்டாக ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 1136 ரூபாய் அப்படிங்கிறது இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைமில் இந்த அப்ளிகேஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னராக நம்மளுடைய சச்சின் இருக்கிறது இவங்களுடைய ட்ரஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் இவங்க டைரக்ட் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ட்ரஸ்டான அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுற நினைக்கிறீங்க அப்படின்னா தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு வர நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதர்வைஸ் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. இதை பொறுத்தவரை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்து இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் அப்ளை பண்ணும்பொழுது இவங்களே டேரெக்டாக ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மட்டும் அதனுடைய டீட்டெயில்ஸை மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது தான். ஒருவேளை நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை மற்ற லெண்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்களுக்கு SMFG இந்தியா கிரெடிட், SI கிரீவா கேபிட்டல், நார்த்ரன் ஆர்க், மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் பிரமால் ஃபினான்ஸ் ஸோ இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கான லோன் அப்ரூவல் அப்படிங்கிறத வாங்கி கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதர்வைஸ் ரொம்ப ஈஸியாகவே அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே கேஸ், ஓவராலாக இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.